ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வணக்கம். நம்ம இன்னைக்கு கொடுவா மீன் செனை இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த செனையோட வறுவலை பார்க்கலாம். முதல்ல மீன் செனை அப்படின்னா இங்க பாருங்க, இதுதான் மீன் செனை. இது வந்துட்டு மீன்ல வந்து இருக்கும், அதாவது பெண் மீன் உள்ள இருக்கும். இதுதான் முட்டை, மீனோட முட்டை. இதுல வந்துட்டு இது லட்சக்கணக்கான முட்டைகள் உள்ள இருக்கும். அதுல இருந்து வர்றதுதான் நமக்கு மீன், அதாவது செனைன்னு சொல்லுவாங்க, மீன் செனை. இது குழம்புலையும் போட்டுருவாங்க. நான் வந்து ஃப்ரை பண்ணி காட்ட போறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து இது சாப்பிட்டா ஹெல்த்தியும் கூட, ஏன்னா இதுல அவ்வளோ மீன் உள்ள ஒவ்வொரு முட்டையும் ஒவ்வொரு மீனுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து இதை எப்படி ரோஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் மீன் சனையை வந்து மீன்லேருந்து எடுத்து வாஷ் பண்ணும்போது நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள், உப்பு, ஆயில் வந்து தேவைக்கப்ப இப்போ இதில் எல்லாத்தையும் போட்டுடலாம். இது வந்து மொத்தம் 5 செனை இருக்குது. அதுக்கு வந்துட்டு 1 டீஸ்பூன் போதும். இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா காரசாரமாக சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். சில பேர் குழம்புல போட்டு சாப்பிடுவாங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு சீரகத்தூள், உப்பு தேவைக்கேற்ப நல்லா பெதறி வச்சிருங்க. இது வந்துட்டு பெதறி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடணும். ஏன்னா மசாலா வந்து அந்த சிறையில எல்லாம் ஃபிட் ஆகி ஒட்டணும். இப்போ நான் வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ், 10 to 15 மினிட்ஸ் வச்சிருங்க. நான் மசாலா அதெல்லாம் செட் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம ஒரு வானொலி அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். வானொலி ஹீட் ஆனதோட ஆயில் சேர்த்துருங்க. ஆயிலும் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம அதுவும் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்ச மசாலாவும் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் அழகாக ஒவ்வொன்றா போடுங்க. இது வந்து செனை முட்டையை கண்டு வறுக்கும் போது வெடிக்கும். ஸோ பார்த்து வெடிச்சுக்கிட்டு. இது வந்து நம்ம போடுற சைஸை விட கொஞ்சம் உப்பிக்கிட்டு வரும். நல்லா பெருசாக வரும், வெடிக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா காரசாரமாக உப்பு கலந்து எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். செனை வறுவல் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி குழம்புல போடாமல் தனியாக செஞ்சு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கருக விடாமல் அழகாக வறுக்க எடுத்துருங்க. அவ்வளோதான், நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு. நம்ம அதற்காக எடுத்துருங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான செனை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொடுவா மீன் செனையில் நாங்கள் எடுத்தோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமாக இருந்த ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மீன் வந்து கட் பண்ணும்போது உள்ள செனை இருந்தால் அது மாதிரி வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.